The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒன்றாக திறந்து வைத்த சென்னை ஈரடுக்கு பால பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதன் பின்னணி குறித்து புதிய தலைமுறை செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கள ஆய்வில் கிடைத்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரை ஈரடுக்கு மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. 5800 கோடி ரூபாய் செலவில் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் சார்பாக இதற்கான பணிகள்லாம் நடைபெற்றது. ஏற்கனவே இது 2010லும் கட்டி நிறுத்தப்பட்ட திட்டம் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எப்போது தீர்வு கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கலாம். சென்னை மதுரவாயல் முதல் துறைமுகம் வரை 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஈரடுக்கு பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இதற்காக 2010ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்ட மேம்பாலத்தின் தூண்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. கூவம் நதியில் அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் தூண்களை அகற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதன் கழிவுகளை கூவம் நதியிலேயே கொட்டுவதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து தமிழக நீர்வளத்துறை ஆய்வும் செய்தது. 21 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட ஈரடுக்கு மேம்பாலம் 15 கிலோமீட்டர் இந்த கூவம் நதிக்கரையோரம் வருகிறது. இந்த கூவம் நதிக்கரை தமிழக அரசுடைய நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் வருகிறது. 2010இல் சிறிய அளவில் போடப்பட்ட பில்லர்களை எடுத்துவிட்டு தற்போது திட்டம் பெரியது என்பதால் பெரிய தூண்களை நடுவதற்கான வேலைகளை நெடுஞ்சாலை ஆணையம் தொடங்கியிருக்கிறது. எனவே இந்த கான்கிரீட் கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கும் வரக்கூடிய காலங்களில் சென்னையில் வெள்ள பாதிப்பு இந்த கூவம் பகுதியில் ஏற்படாமல் இருப்பதற்குமான திட்டத்தை நீங்கள் தயாரித்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இதற்கான தொகையையும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் தற்போது நீர்வளத்துறை சொல்லி இதற்கான முட்டுக்கட்டையை தற்போது போட்டிருக்கிறது. பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பில்லர்கள் தற்போது புதர் மண்டியும் போஸ்டர்கள் ஒட்டும் சுவராக மட்டுமே உள்ளன. நீர்வழி பாதையை தவிர்த்து சாலை மார்க்கமாக உள்ள பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அப்பகுதி வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் வலியுறுத்தி வருகின்றனர். நாள்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சம்திங் லைக் சாந்தி தேட்டர் வந்து அந்த கூவம் ஓரமாக வந்து தான் அந்த பிரிட்ஜ் லிங்க் ஆகுது. இந்த தீர்ப்பாயத்தின்படி முழு பாலமும் வந்து அந்த நீரோடை வழியாக வர்றது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 60-75% சாலை மார்க்கமாகவே தான் போகுது. சாலை மார்க்கமாக உள்ள வேலைகளை பணியை முடிச்சுருந்தா மக்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். அதோட இந்த ப்ராஜெக்ட் நடக்க போதா இல்லையான்னு தெரியாமல் ஒரு ஹைவேஸில் நடுவில் தூண்களாக நின்றுட்டுக்கு போக்குவரத்து மிகப்பெரிய இடையூறுகளை ஏற்படுத்துது இந்த பாலம். ஒன்று கவர்மெண்ட் இதை பண்ண போகிறோன்னு முடிவெடுத்தால் நிப்பாட்டி வைக்கலாம், இல்லைன்னா இதை ரிமூவ் பண்ணியாவது விட்டுடலாம். இது குறித்து தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்திடம் கேட்டபோது இந்த கூவம் ஆற்றங்கரையோரம் நடக்கூடிய கட்டுமான பணிகளில் ஏற்படக்கூடிய கழிவுகளை நாங்கள் அகற்றி விடுவோம். இதற்கான செலவுகள், குறிப்பாக வெள்ள பாதிப்புகள் ஏற்படாத செலவுகளையும் நாங்களே ஏற்றுக்கொள்வோம் என்று உறுதி அளிக்கக்கூடிய கடிதம் தமிழக நீர்வளத்துறையிடம் கொடுக்கப்படும் என்றும் அதற்கு பிறகு ஓரிரு நாளில் இந்த பணிகள் தொடங்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ். The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.